கைஸ், நான் கேமிங் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேயே நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். ஏன்னா சில பல காலத்தினால் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு யூஎஸ்பி வச்சு தான் விளாடுவேன். நான் இப்போ யூஎஸ்பி வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒருத்தன் ஓசி எடுத்துறான். இருந்தாலும் கில் எடுத்து ஒரு கன் எடுத்துருவேன். கன் எடுத்துட்டு மேலே போய் பார்த்தா 2 பேர் இருப்பானுங்க. அதில் நான் ஒரு ஆளை அழுத்தி இப்படி முடிச்சு விட்ருவேன். முடிச்சு விட்டோன்னா இங்கே பின்னாடி இருந்து ஒருத்தன் போட்டுருவான். அங்கே பார்த்தா என் பின்னாடி என் டீம்மேட் அடிச்சிட்டோம். பார்த்தா ஜஸ்ட்டில் அடிக்கலை, என் டீம்மேட் காப்பாற்றிட்டாப்புல. அடுத்த ஆட்டம் வந்துடுச்சு. நான் ஒரு கில் என் சார்புக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ஏன்னா நீ யூஸ் பேச்சு விளாண்டதே வெறுசு. இப்போ நான் சும்மா தான் இது அமௌண்ட் போடுறேன். இப்போ நான் என்ன எடுப்பேன், மேகு தான் எனக்கு வச்சு விளாட தெரியும். மேகும் அழுத்து இப்படி அந்த 1500 கன்னு தான். அப்புறம் கொஞ்சம் க்ளோவல்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போனோம். இதில் தான் சரியான ட்விஸ்ட்டு இருக்குது கைஸ். நல்லா பாருங்கள். இப்போ நான் அந்த இடத்துல என்னோடய இதை வச்சு நான் நெருப்பு ஃபயர் பற்றிப்பேன். ஃபயர் பற்றிக்கிட்டு சைடில் போவேன். சைடில் போய் பார்த்தா எனிமி இல்லை. ஆனால் அது என்னன்னே எனக்கு தெரில. இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் லைஃப் குறைச்சி விட்ருவானுங்க. ஜஸ்ட்டில் போய் ஊக்காங் பவர் போட்டுவேன். ஊக்காங் பவர் போட்டேன்னா என்னன்னு தெரில. இந்த சைடு போய் அப்படியே மெடிக்கிட்டு ஏற்றிட்டு வருவேன். மேலே அப்படியே நாலு போயிடுவேன் நினைக்கிறேன். மேலே போயிடுவேன் காய்ஸ். சுற்றி வந்து தான் மேலே போவேன். ஏன்னா யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போவேன். பார்த்தா மேலே போகும்போது ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு அடி கொடுத்து விட்ருவான். அடி கொடுத்து சைடில் பார்த்துருவேன். அதுக்குள்ளே என் டீம்மேட்டை போட்டு தைக்கிடுவாப்புல. இந்த லாஸ்ட் ஒருத்தவனுக்கு தான் கைஸ் நீட்டாக ஒருத்தவனுக்கு தான் கைஸ் எங்கே இருப்பானே தெரியாது. இப்போ வந்துட்டானா நான் மேலே போயிட்டேன்னு நினச்சி மேலே வந்துடுவேன். பார்த்தா சைடில் இல்லை. எங்கிட்ட இருந்து அடிக்கிறான்னு பார்த்தா பின்னாடி இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே ரிவே கொடுக்குறான். அவன் செத்துட்டான். என் டீம்மேட்டு ரிவே கொடுக்குறான். ரிவே கொடுத்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இதில் நொடியில் போயிட்டான். அப்புறம் நான் மெடிக்கேட் ஏற்றுறதுக்குள்ளே அவன் வந்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் அடிக்கணும். இந்த பவர் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள் கைஸ், கிஃப்ட் பண்ணி விட்றேன். அப்புறம் சைட்லேருந்து என்ன அடிச்சுட்டு டீம்மேட் மறுபடியும் இவன் பொட்டை புள்ளியில் உட்காந்து அவனுக்கு ரிவே கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் கீழே இறங்கி மெடிக்கேட் சுற்றிட்டு மறுபடியும் க்ளோவான் இப்போ சைடில் ஏறிடுவான். நான் ஏறினதே பார்க்கல. கண்ணை சிமிட்டு கண் எடுக்கிறதுக்குள்ள நான் அவுட் ஆகி கிடக்கிறேன். என்னன்னே எனக்கு தெரில. அப்புறம் இந்த 2 பேர் ஒரு ஆள் டக்குன்னு நான் முடிச்சதுக்குள்ளே மேட்சை வின் பண்ணி விட்ருவானு. இது ஆனால் எனக்கு சிரிப்பு கைஸ். ஏன்னா அது மறக்க முடியாத சிரிப்பான சம்பவம். என்ன பண்ண என்னை போட்டு விட்டானுங்க. அடுத்து ஒரு மேக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டு அந்த ஒரு ட்ரோனு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்மோக் பாம்பு அதெல்லாம் எடுத்துக்கிட்டுவேன். இதுலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் ஆக்டிவேட் பண்ணி இந்த ஒரு இடத்துல மார்க் பண்ணி இந்த இதை போட்டுருவேன். நான் போட்டோன்னே எனக்கே அந்த ஆப்பை எனக்கு வச்சு விட்டானுங்க. இது என்ன ஆப்புன்னு பாருங்க கைஸ். இதெல்லாம் என்ன, இப்போ அந்த நேராக அதை எடுக்கிறதுக்கு தான் நான் ஓடுவேன். ஏன்னா ஷார்ட் ரேஞ்சர் வச்சு ஓட முடியாது. தூரத்துலேருந்தே அடிப்பானுங்களே. அதனால உள்ளே வந்தோடனே நான் க்ளோவால் வர ஏற்றிடுவேன். இன்னொன்று வர்றதுக்குள்ளே டீம்மேட்ஸ் அடிச்சு தூக்கி விட்ருவானுங்க. இதான் வந்துட்டானுங்க கைஸ். நான் என்ன பண்ணுவேன், நான் ஒத்தாள் வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்படி சைடில் ஏறி விட்ருவான். சைடில் ஏறினாலும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படியே என்னை போட்டு விட்ருவான். என்னை போட்டு விட்டோன்னு நான் என்ன பண்ண முடியும். அப்போ நான் அவனுக்கு இப்போ பாருங்கள், நான் அப்படியே ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அவனுக்கு 2 லைஃப் தான் கைஸ். இது என்ன நியாயம். அப்புறம் அவன் கொஞ்சம் டீம்மேட் இவன் கொஞ்சம் விளாட்றவன் என் ஃப்ரெண்டு தான். நீங்கள் 3 பேருமே என் ஃப்ரெண்டு தான். அதில் ஒருத்தன் பாட்டு, நான் கொஞ்சம் விளாடுவேன். அந்த 2 பேர் ப்ரோ பிளேயரு. ஃபஸ்ட்டு 2 நம்பரு, 3rd நம்பர் யாருன்னு தெரில, 4th நம்பர் நான் தான் நினைக்கிறேன். இப்போ முடிச்சு விட்ருவானுங்க. அந்த 2 பேர் இருந்தால் போதும் மேட்ச் வின் பண்ணிடலாம். அவங்க ஒருத்தவன் ஹிந்திக்காரன். நான் கேந்திர வித்யாலயா ஸ்கூல் படிக்கிறனால எனக்கு ஹிந்திக்காரங்களை தெரியும்.
அதனால எங்கள் அண்ணன் கூட படிக்கிற ஒரு அண்ணன் ஹிந்திக்கார அண்ணன், அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணனால அந்த அண்ணனை கூப்பிட்டுட்டேன். அடுத்து ஒரு ஸ்னைப்பர், அதாவது இது எடுத்துருவேன், AWM எடுத்து மேலே போய் உட்காந்துப்பேன். இப்போ அடிப்பானுங்க பாரு என் டீம்மேட்ஸு, அவ்வளோதான். அடுத்தா ஓசிக்கிறது தான் எடுப்பான்னு சொல்லி எடுத்துருவானுங்க. நான் இப்போ 2 கில்ல இருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு வர வேண்டியது 3 கில்லு கைஸ். மொத்தமாக 5 கில்லு. இவங்க எனக்கு ரெண்டா தான் கொடுத்து விட்டுருப்பானுங்க. இப்போ பாருங்க கைஸ், இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி ஒருத்தவங்க அடிக்கலான்னு எய்ம் வச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் தவிச்சிருவான். அப்புறம் என்னால் அவனை அடிக்க முடியல. இந்த சைடில் ஆயிடுவான். அவனுக்கு அடியை போட்டு திருப்பி அடிக்கலான்னு பார்த்தா டீம்மேட்ஸ் அடிச்சு விட்ருவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தவன் டேமேஜில் வருவான். அப்புறம் அந்த ஒரு கில்லு இவங்க எடுக்கணுமா வேணாமா கைஸ்? எடுக்காமல் வேணும்னே ஓசி கில்லுக்காண்டி அடிச்சு விட்ருக்கானுங்க. அடுத்து சைடில் வரான். சைடில் வந்து பார்த்தா அவன் தான் எனக்கு 1 கில்லாவது கொடுங்கடான்னு சொல்லி ஓடினேன். ஆனால் அந்த 1 கிலோ எனக்கு கொடுக்கல கைஸ். நீங்களே வேணா அந்த சம்பவத்தை பாருங்கள். அப்புறம் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் ஏதாவது டாஸ்க்கு சொல்லுங்கள், நான் அந்த டாஸ்க்கை வந்து முடிக்கிறேன். முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு, நல்ல டாஸ்க்கு நான் அதை ஜெயிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கண்டிப்பாக சென்ட் பண்ணி விடுவேன். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.